காசிக்கு போனா காலை ஆட்டிக்கிட்டு சாப்பிடலாம். காசிக்கு போனாலும் கால் ஆட்ட முடியாது. வேற எங்க போனா ஆட்டலாம்? காஞ்சிக்கு போனா கால் ஆட்டலாம். இது காஞ்சிக்கு போனாதான் கால் ஆட்டலாம். காசிக்கு போனா இந்த காஞ்சி பட்டுன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. பட்டுக்கு பேர் போனதானே காஞ்சி. ஆமா. பட்டு புடவை எடுத்ததும் சும்மா கிடைக்குது? கிடைக்காது. நூலில் இருந்து கிடைக்கிறது தானே. ஆமா. அந்த நூல் போட்டு சும்மா கிடைக்குது. தறிய ஓட்டினாதாங்க பட்டு புடவையை நீய முடியும். அந்த தறி ஓட்டணும்னா மனிதனுக்கு கால் தேவை இல்லையா? அதனாலதான் இந்த காலை காஞ்சியில போய் ஆட்டு உனக்கு காசு கிடைக்கின்றாங்க. அப்ப காசில போய் காலை ஆட்டினா எதுவும் கிடைக்காது. ஆனா இருக்கு. காசில போய் காலை ஆட்டாரு. 4448 வீதிகள் இருக்கு. அந்த 4448 வீதிகளில் நட உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. காசில அதுதான் புண்ணியம். அதனாலதான் இந்துக்களுடைய புனித நதி அப்படின்னு சொன்னா கங்கையை சொல்றோம். கங்கை எங்க ஓடுது? காசில தான். இப்ப நான் கேக்குறேன், காசில புனித நதி கங்கை இந்துக்களுக்கு சொந்தமானது. ஆமா. இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு புனித ஊற்று இல்லைன்னா நதி ஏதாவது இருக்கணும்ல. அது எங்க ஓடுது? மெக்கா. மெக்காவில் உள்ள சிறப்பு சொல்றேன். ஒரு நாளைக்கு எவ்வளவோ நீர் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அப்படியே சுரந்துகிட்டே இருக்குமா. அதனாலதான் ஒரு இஸ்லாமியுடைய புனித நீர் ஊற்று எதுன்னு கேட்டா மெக்காவில் உள்ள ஜம்ஜம் அப்படிங்கிற ஒரு ஊற்று. அதே போல கிறிஸ்தவர்கள் ஜோர்தான் நதி கரைதாங்க. எல்லாத்துக்குமே ஒண்ணு புனித நதின்றது இருக்கு. அதே போல புனித நூல்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பாக. இப்ப கிழிந்த ஆடை தைப்பதற்கு தேவை நூல் தான். நூல் இருந்தாதான் ஆடைகளை தைக்கலாம். கிழிந்து போன மனங்களை தைப்பதற்கு தேவையானது கண்டிப்பாக அது நூல் தான். நல்ல நூல் தான். ஏன்னா அதனால்தான் மரம் கோலனானால் நூலை பிடி, இந்த மனம் கோலனானால் நூலை படி. ரெண்டுமே ஒரே நூல் ஒரே சொல்லுதேன். அதனால ஆனா வார்த்தைகள் என்ன அப்படின்றத பிரிச்சு பார்க்கணும். இப்ப நான் கேக்குறேன், இந்துக்களுக்கு புனித நூல் அப்படின்னா ஏதோ சொல்லுவோம், பகவத்கீதை. அப்ப இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள். மூன்றுக்குமே இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் கடந்து எல்லாருக்குமே உலக பொதுமறை நூல் அப்படின்னா ஏதோ திருக்குறள். திருக்குறளில் இல்லாத விஷயங்கள் ஏதாவது உண்டா? எல்லாமே அதுக்குள்ள அடங்கி விட்டது. வாழ்க்கையின் தத்துவங்கள் நிறைந்தது திருக்குறள். இந்த திருக்குறள் அரங்கேற்றம் தெரியுமா? பொற்றாமரை குளக்கரையில. அப்படி சொல்லணும். பொற்றாமரை குளம் எங்க இருக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல. சரி. மீன் இல்லாத தெப்பக்குளம் அது. மீன் இல்லாத தெப்பக்குளம். சரி. தவளையே இல்லாத தெப்பக்குளம் எது நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். உமக்கு ஒரு சிறிய வாழ்த்து. கடவுள் நினைத்தான் மன நாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது. கடவுள் நினைத்தான் மன நாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது. கலை மகளே நீ வாழ்கவே. அவரே நினைத்தான் உறவை வளர்த்தான் வளர்க. கண்ணி தமிழ் எடுத்து கவிதை சமுடத்தில் மெயில வைத்த ஏன் தலகே. இப்ப சொல்லு, தவளை இல்லாத தெப்பக்குளம் இது. நீங்க வாழ்த்துனதெல்லாம் ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி பெரியவங்கள்ட்ட வாழ்த்துக்கள் வாங்குறது மிகப்பெரிய விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வந்ததுமே ஏன்னா கேள்விகள் கேட்பதெல்லாம் நல்ல பகுத்தறிவு பிறப்பதனா. ஏன் என்ற கேள்வி கேட்காம வாழ்க்கை சுகப்படாத. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கண்டறிவது. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே தேன் வந்து வாயுது காது. என் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது தமிழன் என்று சொல்லடா. தலை நிமிர்ந்து நில்ல. யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்று புறதல் வரா. ஏன் நீங்க என்ன சொன்னீங்க? மரம் கோடலானால் நூலை பிடிக்கணும், மனம் கோடலானால் நூலை படிக்கணும். அங்கம் இல்லாதவங்க சந்தம் இல்லாதவங்க சபையறிந்து பேசு. சில நேரங்களிலே பேசாதிருந்து பழகு. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா கோபத்தை அடக்கா குருமணி கேளா பாவத்தை தீரா பயனில்லை. ஏழும் ஓரட்டில் ஆடாதே, ஈரட்டில் கல்லாதே, மூவெட்டில் முடியாதே, நாலெட்டில் பெறாதே, ஐந்தெட்டில் சேர்க்காதே, ஆறெட்டில் தேடாதே, ஏழெட்டில் செல்லாதே, எட்டாம் எட்டில் பெறாதே. ஓய்வு மீன்தானே நாங்கள். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் ஆறு, சுரங்கள் ஏழு, திக்குகள் எட்டு, கிரகங்கள் ஒன்பது, பசி வந்தா 10 மறக்கும். அபிஷேக பிரியன், சிவா, அலங்கார பிரியன், ஸ்தோத்திர பிரியன், சூர்யா, கரகர பிரியன், நடன பிரியன், போஜன பிரியன், போதக பிரியன், ஜாதக பிரியன், சகாதக பிரியன் நாரதன் தானே. நான் கேட்ட தவளைக்கு விளக்கத்தை சொல்லுங்க. மீனுக்கு விளக்க நீங்க என்ன என்னாச்சு? என்னதா அப்படி நீங்களே என்னாச்சு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. என்ன நாளைக்கு 15 வீடு கதவு தட்டணும் நீ. இல்ல இல்ல அப்படின்னு நாங்க இந்த அம்மா அதான் என்ன அப்படி போடுங்க அப்படிதானே. சரி. இப்ப அவர் கேட்டது பெண்கள் தான். நீங்க பெண்ணுக்கு பெண்ணே எதிரியா இருக்க கூடாது. அதோட எனக்கு ஒரு தாய் மாதிரி இருக்கீங்க இந்த இடத்துல. ஒரு விஷயம், மீனை பத்தி பேசினா அதுக்காக மீன் வசிக்காத குளம் எது அப்படின்றத அவர் கேட்டார். ஆமா, மீன் வசிக்காத குளம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நான் சொல்லி போடுறேன். தவளை வசிக்காத குளம் இருக்கணும்ல. அதாவது ஒரு தெப்ப குளமோ இல்ல மற்ற குளங்களோ இருந்தா
பாம்பு அந்த நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகள் அனைத்துமே இருக்கணும். சரி. அப்ப இங்க மீன் வசிக்கிறது கிடையாது, அது போல தவளையும் வசிக்கிறது கிடையாது ஒரு தெப்ப குளத்துல. ஏன் அங்க தவளை வசிப்பது கிடையாதுன்னு கேட்டா நீங்க சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நம்ம ஊர்ல காக்க இருக்காத்த, நம்ம ஊர்ல காக்க, சிட்டுக்குருவி, கோழி எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல அத்தனை பறவை இனங்களும் வானில் பறக்கும். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, என்னன்னு சொல்ல மாட்டேன். அத்தனை 4 அறிவு உள்ள பறவை ஜீவராசி அத்தனையும் நம்ம ஊர்ல வானில் பறக்கும். மரத்துல உட்கார, இங்க உட்காரும். இங்க நானே பறவை வரட்ட தானே வந்திருக்கேன். வந்திருக்கீங்க. ஆமா. பறவை பறக்காத ஊர் எந்த ஊர்? அநியாயமா தெரியல. இப்ப அவர் சொல்லுங்களேன். இப்படி அநியாயம்லாம் இல்ல, நம்ம ஊர்ல அத்தனையும் பறக்குது. பறவை என்ன பறவைன்னு சொன்னா தானே நீ எந்த ஊர்னு கண்டுபிடிப்ப. சரிங்க அம்மா, நானும் இவர் வழிக்கே வர்றேன். ஏன்னா வாக்காள கட்ட கழுதைய போக்கால விட்டு தான் திருப்போம். இது போக்கலே விட்டு திருப்பினாதே நமக்கு சரியா வரும். பறவை பறக்காத மலை எந்த மலைன்னு கேட்டாரு. பறவையே வடிவமான மலை எந்த மலை? நானும் என்ன பறவைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பறவையே என்ன வாயாது சாபம் பெற்று என்ன நீங்க மட்டும் பேசுறேன். என்ன வாயின்னு பதிலுக்கு பதில் வாதி பிரதிவாதி தானே நீங்க பேசுற. நான் என்ன சொல்றேன், கை கட்டிக்கா வந்தேன். நாரதர் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? நாரதருக்கு கொம்பா முளைச்சிருக்குன்னு கேட்டேன். ஆமா இருமா, அப்படிலாம் இல்லம்மா, போட்டினா போட்டிதேன். நல்லா கேட்டுக்கணும். கொம்பு முளைச்சிருக்கு. ஆமா. சரி, என்ன மலை? கல்லு மலையா? இல்லம்மா, கழுகு மலையா? கழுகு மலை, கழுகு மாமலை, கழுகு மலை அதெல்லாம் கிடையாது. ஏன் அங்க பறக்காத பறவை? இதை படிச்சிருப்பீங்களோ இல்லையா? இந்த அம்மா சொல்லுது கொம்பா முளைச்சிருக்குன்னு. நான் ஒரு முனிவன் அதானே. ஏன் முனிவனுக்கு கொம்பே முளைக்கலையா? அடுத்த கேள்வி கேட்கிறேன். இவர் ஒரு முனிவர், முனிவர் கொம்பு முளைச்சதோட பிறக்கலையா? எந்த முனிவனுக்கு கொம்பு முளைச்சிச்சு? பதிலுக்கு என்னட்ட இருந்து வையா வாய புடுங்குறாரு பாருங்க. இல்ல கொம்பு எந்த கொம்பு முளைச்சிருக்கான்னு கேட்டேன். நான் ஒரு முனிவர்னாரு. ஏன் முனிவர் கொம்பு முளைச்சு பிறந்தது இல்லையான்னு கேட்டேன். திரும்ப எந்த முனிவர்னு கேட்கிறாரு. உங்களுக்கு என்ன கேட்க மட்டும் தான் தெரியுமா? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? முதல்ல தேவலோகத்துல இருந்து இந்த புலகத்துக்கு வர்றேன். 14 உலகம் இருக்கு. ஆமா. இந்த 14 உலகத்துல உங்களுக்கு சொந்த இடம் இருக்கா? இல்ல. உங்க அப்பா கூறிய இடம் எந்த இடம்? சத்திய லோகம். உங்க பாட்டை வசிக்கிற இடம் எந்த இடம்? வைகுந்தம். என் அப்பன் சிவபெருமான் வசிக்கக்கூடிய இடம் எந்த இடம்? கைலாயம். இப்ப அதே சமயத்துல யமதர்மன் வசிக்கக்கூடிய இடம் எந்த இடம்? ஆமா. தேவேந்திரன் வசிக்கக்கூடிய இடம் எந்த இடம்? எல்லாருக்கும் இடம் இருக்குல்ல? இருக்கு. நாரதருக்கு சொந்த இடம் ஏதாவது இருக்கா? இல்ல. ஊரெல்லாம் சுத்தி என் பேரு முத்தி, எனக்கு என்னத்தை சொன்னாலும் வராது புத்தின்னு தெரியறவரு. இவரெல்லாம் எப்படி எனக்கு புத்தி சொல்ல வந்திருக்கீங்க? நான் கேக்குறேன், வீடு கட்டி அந்த வீட்டுக்கு கரண்ட் இழுத்து தண்ணிக்கு போர் போட்டு சமைக்கிறதுக்கு சமையலறை கட்டி இதெல்லாம் இந்த வாழ்க்கை தேவையா? அதான் சொன்னார்ல அறிகிறேன், ஊரும் சொந்தமில்லை பேரும் சொந்தமில்லை எது உமக்கு சொந்தம் இருக்க வரைக்கும் இருக்கணும். சரி, நான் காலமாயிப்பு நேரமாயிட்டு நான் கேட்கிற சொல்றேன், எல்லாத்துக்கும் பதில் வரணும். சரியா? நான் ஒண்ணு சொல்றேன். எந்த ஊர்ல கல்லுன்றது ஒரு குதிரை, கல்லு குதிரைய பாட வைத்தே ஓட விட்டார்களோ அந்த ஊர்ல உள்ள தெப்ப குளத்துலதான் மீன்கள் வசிப்பது கிடையாது. இது பராசக்தி கொடுத்த சாபம். 6 மீன் குஞ்சுகள் அங்க தண்ணீர் வசிக்குது. இந்த 6 மீன் குஞ்சுகளும் தேவலோகத்துல வசிக்கிறவங்க. சாபத்தின் காரணமாக அந்த நீர்ல 6 மீன் குஞ்சுதான். இந்த 6 மீன்களுக்கும் பராசக்தியினுடைய முளைப்பால் தெரித்து அந்த பால் அருந்தின காரணத்தினால அந்த 6 மீன் குஞ்சுகளும் சாப விமோச்சனம் பெற்று தேவலோகம் போச்சு. அங்க கிடைக்கிறார் சிவபெருமான் சாபம். இனிமேல் இந்த குளத்தில் மீன்களே வசிக்க கூடாது அப்படின்ற சாபம். அப்ப அங்க மீன்கள் வசிப்பது கிடையாதுன்னா எங்க? நாடு 4 நாடு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாட்டில் தான், அதுவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் தான் மீன்களே வசிப்பது கிடையாது. சொல்ல வேண்டியதானே முதல்ல? ஏன் வந்ததுமே சொல்லணும், நீங்க ஏன் எதிர்பார்க்கிறீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? தவளை இன்னைக்கும் மூங்கி குச்சிய கையில பிடிச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு இங்க இருந்து ஆம்பளை பொம்பளை அத்தனை நடந்து போறாங்க ஒரு கோயில். அது என்ன கோயில் தான்? இங்கிட்டு போவாங்களா என்னன்னு தெரியலையே, ஆனா எல்லா இடத்துல இருந்து போறாங்க தான். என்ன கோயில்? அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல உள்ள தெப்ப குளத்தில் தான் தவளைகள் வாழ்வதல்ல. இப்ப தெரியுதா? வைத்தீஸ்வரன் கோயில்ல மட்டும்தான் அந்த தெப்ப குளத்துல தவளை இருக்காது. அது ஒரு மகரிஷி மண்டூகம்னாலே தவளை. அவர் கொடுத்த சாபம். அவர் கொடுத்த சாபம். சரி, இப்ப அடுத்து
பறவை பறக்காத மலை அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இங்க பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்ன்ற மாதிரி. ஆமா. பறவை பறக்காத மலை மகாபாரதத்துல துர்வாச முனிவர் பஞ்சபாண்டவர்கள் ஐவருக்கும் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு மலை உச்சியில் இருந்து. அப்படி உபதேசம் செய்யும் பொழுது ஒரு பறவை பறந்து போகுது. பறந்து போகும்போது எச்சம் பதிஞ்சிருது. எச்சம்னா கழிவு. இந்த கழிவு என்பது அவர் மேலப்பட்டது ஈரம் தென்படுது இல்லையா? உபதேசம் பண்றவர் பார்க்கிறாரு. உபதேசம் பண்ணக்கூடிய இந்த வேளையிலே கழிவு இந்த எச்சத்தை பதித்து என்னுடைய உபதேசத்தையே கெடுத்து விட்ட அந்த பறவை எது அப்படின்னு நிமிந்து பார்க்கிறாரு. அது ஒரு காகம்ங்க. காகம், ஒரு காகம், சாதாரண ஒரு காகம். உடனே காகத்துக்கு சாபம், என் உடம்பில் இந்த எச்சத்தை பதித்த நீ இனிமேல் இந்த மலையை சுற்றி பறக்கவே கூடாதுன்ற சாபம். அந்த மலை தான் ஐவருக்கு உபதேசம் செய்த மலை, ஐவர் மலை. இன்னைக்கு ஐயர் மலையாக இருக்கு. இதுதான் உண்மை. முருகப்பெருமான் அதோட வாகனமான மயிலுக்கு மோட்சம் கொடுத்த இடம் பிள்ளையார்பட்டி அப்படின்னா அது தவறு. குன்றக்குடி. அந்த குன்றக்குடி தான் மயில் வடிவில் அமைந்த அற்புதமான மலை. மயூரகிரின்னு பேரு. அதுதான் மயில் போல அமைந்த வடிவமான மலை. எங்கன்னு கேட்டா குன்றக்குடி. முருகன் இருக்கும் அற்புதமான குன்று. ஒரு விஷயம் அதுதான் கொம்பு. உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? நான் ஒரு முனிவன். அப்ப கொம்போட முனிவன் பிறக்கலையான்னு கேட்டதுக்கு எந்த முனிவர் நீங்க கேட்டீங்க? விநாயக பெருமானுக்கு தந்தம், அந்த கொம்பு இருக்குதானே? ஆமா. விநாயக பெருமானுடைய ஒரு தந்தம் ஒடிக்கப்பட்டிருக்கு தானே? ஆமா. இந்த ஒரு தந்தம் ஏன் ஒடிக்கப்பட்டது? எத்தனை முறை ஒடிக்கப்பட்டது? இப்ப நான் சொல்றேன் ஒரு விஷயம். கொம்பு பழச்சிருக்கான்னு நீ கேட்டா கொம்போடு பிறந்த அந்த முனிவர் யாருன்னு நீங்க கேட்டீங்க. ராமாயணத்திலே ராமன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த ரிஷ்யசிருங்கர் என்று சொல்லக்கூடிய கலைக்கோட்டு மகரிஷி. இந்த கலைக்கோட்டு மகரிஷி பிறக்கும் பொழுது தலையில ஒரு கொம்போட பிறந்தாராம். கலைமானுக்கு பிறந்தவர் தலையில் பிறக்கும் பொழுது ஒத்த கொம்போட தான் பிறந்தார். ஏன் ஒரு கொம்போட பிறந்தார்ன்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. இப்ப நீங்க கேட்ட அந்த முனிவன் கலைக்கோட்டு மகரிஷி. இப்ப நான் கேட்டது விநாயக பெருமானுடைய கொம்பு. கஜமுகாசுரனை அழிப்பதற்காக தன் தந்தத்தை ஒழித்து ஆயுதமாக பயன்படுத்தியவினால் அங்கே ஒரு தந்தம் ஒழிக்கப்பட்டது. அடுத்து வியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை எழுவதற்கு இரண்டாவது முறை ஒழிக்கப்பட்டது. விநாயகப் பெருமான் தந்தத்தை ஒழித்ததற்கு 2 முறை. இதுவே காரணம். காரணம்லாம் இருக்கட்டும். சரி, நீங்க எங்க எதுக்கு வந்திருக்கீங்க? வந்த கதையை சொல்றேன், நீங்க கேட்கணும். அப்படிங்கிற காரணத்தை இன்னும் கேட்கறதா இருந்தா கேளுங்க. எனக்கு என்ன தெரியுதோ பதில சொல்றேன். அழகே முருகன வந்தானமா, இருக்கும் தெய்வம் அவன் கேளமா. அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. வடிவமாக அன்பு இதயமாக, அன்பு வடிவமாக அன்பு இதயமாக, வடிவமாக அன்பு இதயமாக, என்னாலும் அவன் வழியபடி போகலாம். அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் கேளமா. பார்த்து வந்த மாப்பிள்ளையும் யாரம்மா, பார்த்து வந்த மாப்பிள்ளைகள் யாரம்மா, பார்த்து வந்த மாப்பிள்ளையும் யாரம்மா, பார்ப்புகளும் போற்றுகின்ற முருகம்மா, பார்ப்புகளும் கொள்ளுகின்ற முருகமா. அவன் வழி போகலாம், சொன்ன வழிதானடா, மறையாது இனிமேலே உருவாகலாம். அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் அவன் கேளமா. குருஜினிடத்தில் குமரக்கடவுள் தோன்றினார், குலக்கடவுள் முருகனாக மாறினார், குலக்கடவுள் முருகனாக மாறினார், அவன் வழி போகலாம், சொன்ன வழிகாட்டலா, வரலாறு இனிமேலே உருவாகலாம். அழகே முருகனவன் தானமா, அனைவருக்கும் தெய்வம் அவன் என்ன வந்திய என்னமோ சொன்னியே, இப்ப கடைசியில முருகபெருமானுடைய பெருமையை பேசுறீங்களே, பாடுறீங்களே. எதுக்காக அவரை பத்தி பாடுறீங்க? யாருக்கு மாப்பிள்ளை? யார அவரை கல்யாணம் பண்ணிக்க போறா? ஏற்கனவே ஒரு பெண்தாரம் இருக்கு. யார சொல்றீங்கன்றதே தெரியலையே. பெருமான் முருகன். அந்த முருகனை கட்டிக்கிட்டா யாரு? என்னமா யாருன்னு கேக்குற? யாருன்னு தான் கேட்பேன். ஓம் என்ற பிரணவத்தை தந்தையிடம் உபதேசம் சொன்னானே. உங்க அப்பாவை தலையில கொட்டி சிறையில் அடைச்சாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன் அது மட்டும் தான் உனக்கு தெரியுமா? ஆமா. உங்க அப்பனை கொட்டணும் முடியாது. உங்க அப்பாவை கொட்டினதே வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க. எவ்வளவு பெருமை இருக்குது. பேசாதவனை பேச வைத்தவள், பாடாதவனை பாட வைத்தவள், ஒலித்ததை ஒட்டு வைத்தவள் அப்பேற்பட்ட முருகன். அப்படி சொல்லுமா? இருக்கட்டுமே.
அதுல நல்ல விஷயங்கள் இருக்கு, தீய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விடுங்க. இப்ப இவர் யார கட்ட போறாங்க? முருகன் என்ன மழுப்புரியல, என்ன விஷயம் முடிவு பண்ணிட்டாரு. யாரு? அவரா? உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என்னவா? ஆமா. கடவுளே, ஆமா, கந்தபெருமானி, அவர்தான். இறைவா, இறைவா, கடவுளே, இதெல்லாம் என்னப்பா சோதனை? அவர் எனது குலக்கடவுள்ங்க. இருக்கட்டும். அவரை போய் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொன்னானே. தெய்வமே கண்கண்ட கணவன் சொன்னா நல்லாவா இருக்கு? அந்த முருகனை கட்டிக்கிட்டா உனக்கு வாழ்க்கை கட்டிக்க முடியாது. கட்டிக்க முடியாது. ஏன் முடியாது? ஈயாத்தா பாத்தாரையா மாப்பிள்ளை, பாத்தாரையா மாப்பிள்ளை, பார்த்தா ஒரு கவிழா கல்யாணமோ தேவையில்லை, ஆத்தா பாத்தாரையா மாப்பிள்ளை, பார்த்தா ஒரு கவிழா குடும்பத்தில் ஒட்டாம ஊர் சொல்லி புருஷ பாக்குறாரு, கொண்டாட்ட புள்ளி இல்லாம எனக்கு புத்தி சொல்லுறாரு. கத்து போட்டால வச்சிடமாய் காட்டி எங்களுக்கு தப்பு தெய்வங்க சொன்னது சொல்லி மாப்பிள்ளையே வேணாம். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? அந்த அம்மா என்ன சொல்லுது? என்ன சொல்றாங்க? பள்ளி கண்ணத்தை பாரியா, எவ்வளவு அழகா இருக்குது. அங்க இருந்து பார்த்து இந்த கண்ணன் தெரியுது அம்மா, அங்க இருந்து எப்படி பாக்குறாங்க. பாடுது. அதனாலதான் முருகனை கட்டி கேக்குறேன். இந்த குண்டு குட்டியை அவரு கட்டி கொடுக்க போறாரா அப்படின்னு நினைப்பாங்க. கட்டிக்க சொல்றியா சொல்லலையா? என்னதான் அப்படி வேணாமா? ஏதோ அரைஞ்ச மாதிரியே உட்கார்ந்துருக்காங்களே. அப்படி சொல்லுதா? கட்டிடுவோமா? நான் கட்டிக்க முடியாது. பத்தி அப்புறம் என்னதா அது? ஏற்கனவே ஒரு தாரம் இருக்க, ரெண்டாம் தரமா போனா அம்மாலாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னொருத்தியோட குடும்பத்தை கெடுத்துட்டான்னு சொல்ல மாட்டீங்களா? ஒன்னு தெரியுமா உனக்கு? ஒண்ணு சொல்லுங்க. இந்த அம்மா முகமும் ஓ முகமும் ஒரே மாதிரி இருக்கு. அம்மா தானே, அம்மானு கூப்பிட்டாலே அப்படிதானே முடிஞ்சிருச்சு. சரியா? ரெண்டு பேரும் ஒரே நிறம், ஒரே உயரம், ஒரே முகம். நல்லதுதான், சந்தோஷம். மாப்பிள்ள வள்ளி விஷத்துக்கு ஆள் வேணுமா? வள்ளி விஷத்துக்கு ஆள் வேணுமாங்கிறேன். அந்த முருகனை நீ கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் சந்தோஷமா நினைத்தால் அல்லு மகள் வந்து ஆபத்தை எதிர்விடுத்து முடியவே இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு ரெண்டாம் தரமா என்னைய கட்டி கொடுக்கறதுக்கு தேவலோகத்துல இருந்து இங்க வந்திருக்காரு. வெக்கமா இல்ல? குடி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, குடி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, குடி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, வருகின்றான் முருகப்பெருமா. உனக்கு எனக்கு மனமுடிக்க நான் ஆனது அப்படிங்கிறது சத்தியம். பைத்தியம் தான் பிடிச்சி தெரிய போறீங்க.